ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஸ்பெஷல் மெசேஜ் வழியாக உங்களை சந்திக்கிறோம். சமீப ஒரு வாரம் 2 வாரமாக ஒரு சில நண்பர்கள் இமெயில் வழியாகவும் நிறைய வாட்ஸ்அப் வழியாகவும் சில காரியங்களை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு மிக முக்கியமான விஷயத்தை ரிப்பீட்டடாக அனுப்பிகிட்டே இருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, யூஎனில் ஒரு ஸ்டாச்சு, ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். அந்த சிலையினுடைய தோற்றமே விகாரமாக இருக்கிறது. அந்த சிலையை பற்றி இப்படி ஒன்று விகாரமான ஒரு சிலை ஒன்று வச்சுருக்கிறாங்க, ஒரு பரபரப்பான செய்தி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் இன்னும் 2 சிலைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு முன்னாடி டென்வர் ஏர்போர்ட்டில் ஒரு சிலை ஒன்று வச்சாங்க. அந்த டென்வர் ஏர்போர்ட் சிலை வைத்த போதே நாங்கள் அதை எடுத்து அப்பொழுதே நாங்கள் அந்த காரியங்களை எல்லாம் சொன்னோம். என்ன அப்படின்னு கேட்டால், பேல் ஹார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது மங்கின நிறமுள்ள குதிரை அப்படின்னு சொல்லி 4வது குதிரையாக வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பேல் க்ரீன் கலரில் ஒரு குதிரையை டென்வர் ஏர்போர்ட்டில் வச்சாங்க. அதை வைத்துட்டு அது கண்கள் பார்த்தா ரெட் கலர் லைட் போட்டிருப்பாங்க. இரவில் ரொம்ப விகாரமாக இருக்கும். அந்த பேல் ஹார்ஸ் அந்த குதிரை வைத்த போது எல்லாருமே, ஒரு சிலர் அதை கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஒரு குதிரையை வச்சுருக்கிறாங்களே, இது எதற்கான அடையாளம் அப்படின்னு. பைபிளில் பார்த்தீங்கன்னா அது மரணத்திற்கான ஒரு அடையாளமாக கருதப்பட்டது. ஏன்னா அங்கே பைபிளில் 4 விதமான மரணம் அதில் சொல்லப்படுது. சாவினாலும், பட்டயத்தினாலும், பஞ்சத்தினாலும், துஷ்ட மிருகங்களினால் உண்டாகும் மரணம் அப்படின்னு 4 வகையான மரணம் இருக்குது. அதுக்கு அடையாளமாக அந்த மங்கின நிறமுள்ள குதிரை வரும். அப்போ இதை வைத்தபோது இது ஏதோ ஒரு மரணத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, அந்த டென்வர் ஏர்போர்ட்டுக்குள்ளே சில பெயிண்டிங்ஸ் இருந்தது. இந்த புதிய உலக பின்னணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் அந்த பெயிண்டிங்ஸ் வைக்கப்பட்டதாக டென்வர் ஏர்போர்ட்காரங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரணம் வருவதாக அதில் காண்பிக்கப்பட்டிருந்தது. இப்போது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது நம்ம உலகளாவிய ஒரு பெரிய மரணத்தை நம்ம சந்தித்திருக்கிறோம். அதாவது கொரோனாவின் வழியாக. அதை தான் அமெரிக்க அதிபர் சொல்கிறார், ஜோ பைடன் சொல்கிறாரு, 2ஆம் உலக யுத்தத்தை காட்டிலும் அதிகமானவர்கள் மாண்டிருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. அதிகமான பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. இப்போது மரணத்தினுடைய கணக்கு எடுக்க முடியல, அந்த அளவுக்கு போயிட்டே இருக்குது. இன்னும் அது தொடர்ந்து கொண்டேவும் இருக்கிறது. அதனுடைய வேரியன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போவே இந்த சிலை இது ஒரு மரணத்துக்கு அடையாளமாக வைக்கப்பட்ட சிலை என்று கருதப்பட்டது. ஆனால் வேதாகமத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. 2வது சிலை எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2015 ஒரு ஊழியத்தின் நிமித்தமாக பிரான்ஸ் போயிருந்தபோது அதனுடைய பார்டரில் ஸ்ட்ராஸ்பர்கில் ஒரு பெண் சிலை ஒரு மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறதை நான் கண்டேன். அதுக்கு முன்னாடியே இந்த சிலைகளை பற்றி நாங்கள் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த சிலை எதை பற்றின ஒரு அடையாளம் அப்படின்னாலே, ஐரோப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி ஐரோப்பாவுடைய அடையாளமே ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேலே ஏறி இருக்கிறது தான். ரோம சாம்ராஜ்யத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில அடையாளங்கள் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்திரீ மலை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஐரோப்பாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தும் போது யூரோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அடையாளப்படுத்தும் போது ஒரு பெண் மிருகத்தின் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி தான் அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் இப்போ யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்டில் ஸ்ட்ராஸ்பர்கில் மட்டும் இல்லை, இந்த யூரோப்பியன் யூனியனுடைய பார்லிமெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, ஏன்னா அது ஒரு 29 நாடுகளுடைய கூட்டமைப்பு. அதற்கு 10 நாடுகள் தலைமைத்துவமாக இருந்தாலும் அதனுடைய கூட்டமைப்புக்குள்ளே 29 நாடுகள் இருக்கிறது, இப்போது உக்ரைனையும் சேர்த்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மிருகத்தின் மேல் அந்த ஸ்திரீ ஏறி இருக்கிறதான சிலையானது பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த ஸ்ட்ராஸ்பர்கில் ஒரு விசேஷம் உண்டு. நேரடியாக அதை நான் பார்த்து அதில் நான் ஒரு கண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிலைக்கு 10 கொம்புகள் இருப்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கும். அந்த 7 தலைகளும் 10 கொம்புகளும் உடையதாக இருந்ததுன்னு இருக்கும். ஆனால் இந்த மிருகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 கொம்பு இருக்காது. ஆனால் அதோடைய பின்புறத்தை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10 வரிகள் இருக்கும். அதாவது 10 ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். பொதுவாக மிருகத்துக்கு பின்னாடி 2 கால் தானே இருக்கும், இங்கே 2 கால் இருக்காது. காலுக்கு பதிலாக 10 ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். அதை எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 இருக்கும். அப்போது இது அங்கே இருக்கும்போது எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அப்போவே இந்த செய்திகளெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த சிலை எதற்கான ஒரு அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கடைசியாக ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற சாம்ராஜ்யம் ஆரம்பிக்க போகிறதுக்கான அடையாளமாக அது பார்க்கப்பட்டது. ஏன்னா யூரோப்பியன் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ ஒருபுறம் இந்த பக்கம் வருகைக்கான அடையாளங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற சிலைகள் வைக்கப்பட்டது, மரணத்துக்கு ஏதுவான அடையாளமாக சிலை வைக்கப்பட்டது. இன்னொரு புறம் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற அடையாளமாக அந்த சிலை வைக்கப்பட்டது. இதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தோம். இப்போ இந்த 2021 விசேஷமாக யூஎனுடைய வாசலில் ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலைக்கு அவங்க கொடுத்துருக்கிற பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீஸ் அண்ட் சேஃப்டி, அதாவது சமாதானமும் பாதுகாப்புக்குமான அடையாளமான ஒரு சிலை. இது மெக்சிகோவில் செய்யப்பட்டதான ஒரு சிலை.
இதை கொண்டு வந்து யூஎனுக்கு அவங்க பரிசீலிச்சிருக்கிறாங்க. எதற்காக இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு சமாதானத்துக்கும் பாதுகாப்புக்குமான அடையாளம் மாத்திரமல்ல, இப்பொழுது ஒரு மிக முக்கியமான அந்த சிலையிலே சில வடிவமைப்புகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஜாக்வார், அதாவது நம்ம சொல்லக்கூடியதான இந்த சிறுத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான காரியம், அதுவும் அதனோடு கூட சேர்ந்து கழுகின் செட்டைகளும் இருக்கும். இதை பார்க்குற நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு மெயில் அனுப்பணும் கூட சொன்னாங்க, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறுத்தைக்கு 4 சட்டைகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு, இங்கே பாருங்கள் அது சிறுத்தையின் வடிவில் 2 சட்டைகளோடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அது வேறொரு காரியத்தை குறிக்கும். அங்கே சிறுத்தை என்பது அலெக்சாண்டரை குறிக்கும், கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கும். அந்த 4 சட்டைகள் என்பது அந்த சிறுத்தை பாயும் போது அதுக்கு உதவி செய்யக்கூடியது. ஒரு பறவை பறக்குதுன்னா அந்த சட்டைகளோட உதவியோடு தானே பறக்குது. அதே மாதிரி அலெக்சாண்டர் என்கிற கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு அவனுக்கு 4 தளபதிகள் உதவி செய்தார்கள், உறுதுணையாக இருந்தார்கள். கசாண்டர், லைசிமேக்கஸ், டலாமியோன் ஸ்லாட்டர், செலுக்கசோன், நிக்கோடர் என்று சொல்லக்கூடியதான 4 தளபதிகள். அதனுடைய முன்னடையாளமாகத்தான் தானியேலுக்கு அது காட்டப்பட்டது. அந்த சிறுத்தை என்பது கிரேக்க சாம்ராஜ்யத்தையும், அந்த 4 சட்டைகள் என்பது அவருடைய தளபதிகளையும் குறிக்கும். இது அப்பொழுது கொடுக்கப்பட்டதான ஒரு அடையாளம். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே சிறுத்தையோடைய அமைப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இது முழுவதுமாக சிறுத்தையாக இல்லை. கொஞ்சம் நீங்கள் இதை டீப்பாக பார்க்கணும், இந்த சிலையை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக கவனிக்கணும். கவனிச்சு பாருங்க, இதனுடைய அமைப்பு சிறுத்தையை போல இருக்கிறது. ஆனால் அதனுடைய வாயை நன்றாய் கவனித்து பாருங்கள், பல்ல நல்லா கவனிங்க. அது சிறுத்தையினுடைய பல் அல்ல, அது சிங்கத்தினுடைய பற்களாக இருக்கிறது. அதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா சிங்கத்தினுடைய பல் அமைப்பு இருக்கும். ரெண்டாவது, அதனுடைய கால அமைப்பை பாருங்க. நம்ம எப்பவுமே சொல்லுவோம், இந்த சிறுத்தை, சிங்கம், அப்புறம் புலி, இதெல்லாமே கேட் ஃபேமிலின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பூனையினுடைய கால அமைப்பு, வாக்கிங் ஸ்டைல், அந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட் ஃபேமிலி அப்படிம்போம். ஆனால் இந்த பர்டிகுலர் சிலையில் இருக்கக்கூடியதான அந்த கால அமைப்பை பார்த்தீங்கன்னா வெறும் அந்த கேட் ஃபேமிலியோட அமைப்பாக இல்லாதபடிக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. உற்று கவனிக்கும் போது நமக்கு அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கரடியின் கால்களை அமைப்பை போல இருக்கிறது. ஒருவேளை ஒரு சிலருக்கு அது அப்படி தெரிகிறது, ஒரு சிலர் இல்லாத சிறுத்தை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு சிறுத்தை மாதிரி இருக்குது. வாயினுடைய பற்கள் எல்லாம் சிங்கத்தின் அமைப்பாக இருக்கிறது. இந்த கால்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் வாய் சிங்கத்தின் வாய், அதன் கால்கள் கரடியின் கால்கள், வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் அதற்கு கொடுத்ததாக சொல்லப்படுது. அதாவது இந்த கொரோனாவுக்கு பிறகு ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது உலகம் முழுவதும் ஒரு அரசாட்சி, அதற்கு பல நாட்டு தலைவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரே மருத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில தலைவர்கள் சொல்கிறாங்க. ஒரே எக்கானமி இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஒரே விதமான உலக அமைப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏற்பட முடியாது, ஏன்னா கர்த்தர் அதை பிரிச்சிருக்கிறார். கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்கக்கூடாது. அப்போ பிசாசு என்ன செய்கிறான், பாபிலோனில் 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் எல்லாம் இணைஞ்சிருக்கணுங்கிறான், கர்த்தர் பிரிக்கிறார். ஸோ இப்போது உலக அரசாங்கம் அப்படின்னா எல்லாரையும் இணைச்சி ஒரு அரசாங்கம், அத்தனை பேர் ஒரு கண்ட்ரோல், ஒரு மொழி, ஒரு எக்கானமி, அப்புறம் ஒரு மருத்துவம், இப்படி கொண்டு வரணும்னு விரும்புகிறாங்க. இது அகைன்ஸ்ட் பைபிள். ஆனால் அப்படி ஒன்று வரும், ஏன்னா கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து ஆட்சி வரணும். அதற்கு அடையாளமாக, அந்த நியூ வேர்ல்டு ஆர்டருக்கு அடையாளமாகத்தான் இதை அவங்க கொண்டாந்துருக்கிறாங்க. ஆனால் அதில் பெரிய ஆச்சரியம், அவங்க வச்சிருக்கிற பேர் தான் பீஸ் அண்ட் சேஃப்டி. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஆன்டி கிரைஸ்டோடைய கிங்டம் உள்ள நுழையும் போது எப்படி நுழையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளக்காரர் குதிரையில் தான் நுழையும் அப்படின்னு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம். அதே வேளையில் தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டு ஒருவன் எழும்புவான், அவனுக்கு ராஜ்ய பாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான்னு வசனம் சொல்லுது. இப்போ சமாதானமாக ஒரு மிருகம் வருது. யோசித்து பாருங்க, மிருகத்துக்கிட்ட சமாதானம் பண்ண முடியுமா? ஒரு மிருகம் சமாதானத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுது. அதுவும் ஆக்ரோஷமாக வாயை திறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிருகம். அந்த மிருகம் அதுவும் சிறுத்தை, அதோடு கூட ஒரு கழுகினுடைய சட்டை. இதில் இருக்கிறது எல்லாம் பாருங்களேன், ஒரு மனிதர்களை கொல்லக்கூடிய, அடித்து தின்கக்கூடியதான ஒரு அமைப்பு. கழுகு நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிறுத்தையை பற்றியும் நல்லா தெரியும், கரடியை பற்றியும் தெரியும். இப்படி ஒரு அமைப்பில் சமாதானமும் சேஃப்டியும் அப்படிங்கிறதான அடிப்படையில் இதை கொண்டாந்துருக்கிறாங்க. ஒரு வகையில் உலகத்துக்கு அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர், புதிய ஒழுங்கு பின்னணி ஃபார்ம் ஆக போகுது. அது ஒரு மிருகத்தன்மை கொண்டதாக, அதுவும் ஒரு மிருகம் அல்ல, ஒரு கம்பைன்ட் அனிமல்ஸ். அதுதான் வெளிப்படுத்தல் 13:2. அந்த அமைப்பின்படி உருவாக போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
இப்போது அது ஃபார்ம் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் ரெடியாக இருக்குன்றது தான் இது ஒரு வகையான அடையாளம். நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இந்த அந்திகிறிஸ்துவோடைய ஆட்கள் ஒரு பக்கம் திருச்சபை ஆயத்தப்படுத்துகிற வேலையில் நாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற போது, இன்னொரு புறம் அந்திகிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ அதற்கான வேலைகள் தான் மிக துல்லியமாக எல்லா இடங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த சிலை. ஏற்கனவே அந்த டென்வர் ஏர்போர்ட்டில் அந்த சிலை வரும்போதே நாங்கள் அதை பற்றி சொன்னோம். அதற்கு பிறகு ஸ்ட்ராஸ்பர்கில் அந்த சிலை வரும்போதும் அதை குறித்தான ஒரு விளக்கத்தை கொடுத்தோம். இப்போ வெளிப்படையாக வெளிப்படுத்தல் 13:2 100% நம் கண்களுக்கு முன்பாக வெளிவர தொடங்கி விட்டது. ஒவ்வொரு மிருகமும் எழும்பி வரும்போது அந்த சாம்ராஜ்யம் வருவதற்கான அடையாளம் என்று தானியேல் 7 நம்ம பார்க்கிறோம். வெவ்வேறு ரூபமுள்ள மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தன அப்படின்னு வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்தில். அதேபடி தான் இப்போ வெவ்வேறு ரூபமுள்ள மிருகங்கள்லாம் எழும்பி வந்திருக்குது. கம்பைன்ட் அனிமல்ஸ், கடைசி சாம்ராஜ்யத்தினுடைய உருவம் வெளியே அரங்கமாய் தெரிய தொடங்கி இருக்கிறது. இது ஒரு வகையில் நமக்கு எச்சரிப்பு. நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக தன் திருச்சபையை மீட்கும்படி அவர் வருவேன் என்றார். உபத்திரவ காலம் தொடங்க போகிறது என்பதற்கு ஒரு அடையாளம் நம் கண்களுக்கு முன்பாக வந்துவிட்டது. இனி காலம் செல்லாது. ஆயத்தப்படுங்க, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க, திருச்சபைக்கு இதை சொல்லுங்க, கூடுமான வரைக்கும் ஜனங்களுக்கு இதை சொல்லி நம்முடைய ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு ஸ்பெஷல் மெசேஜ் வழியாக உங்களை சந்திக்கிறேன். God bless you.